10th மேக்ஸில் யூனிட் 4 ஜாமெட்ரியில் யூனிட் எக்ஸசைஸ் 4ல் நம்ம 6th சம் பார்க்க போகிறோம். ஸோ டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட் பிசி. பிசிக்கு வந்து டிங்கிற மிட் பாயிண்ட் இருக்குது. ஏஇ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. பிசியில் ஏங்கிற ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். அதோட வேல்யூஸ் கொடுத்து இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். டி இஸ் த மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால இந்த இடத்துல டிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இதில் ஏஇ வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ அப்போ இங்கேருந்து ஏஇன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிசியோடது வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஏ. அடுத்து ஏசி வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏபி வந்து சின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இடி வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏடி வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஇ வந்து ஹச்ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது வந்து ஏன்னு தெரியும், இது எக்ஸ்ன்னு தெரியும். இது ஹோலாக ஏன்னா இதில் பாதி தான் டி சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது டோட்டலாக A/2. இந்த பிடி வந்து A/2. அதேமாரி இந்த சி அதாவது பிசி வந்து என்னது A/2 வரும். இப்போ நமக்கு வந்து பிடி வந்து ஏபிசிக்கு இது வந்து மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஏல பாதி A/2. அப்போ இந்த இது வந்து A/2 இருக்கும். சரியா? அதாவது பிடி என்ன எழுதலாம்னா பிடி ஈக்குவல் டு A/2 ஈக்குவல் டு டிசின்னு எழுதலாம். சரியா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா பிஇ பிளஸ் இடி ஈக்குவல் டு A/2ன்னு எழுதுவோம். அப்போ இந்த இடம் எக்ஸுங்கும் போது இந்த இடம் நம்ம பிஇனா என்ன வரும்? அப்போ பிஇ ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா A/2 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏஇசி எடுத்துக்கணும். சரியா? இன் ட்ரையாங்கிள் ஏஇசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஏஇசின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பை பித்தாகரஸ் தியரத்தின் படி நம்ம என்ன எழுதலாம்னா அதாவது ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர்ட் பிளஸ் இசி ஸ்கொயர்ட். அதாவது ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர்ட் பிளஸ் இசி ஸ்கொயர்ட் பை பித்தாகரஸ் தியரம். தியரம் படி. ஸோ அப்போ ஏசியோட வேல்யூ என்னது பி ஸ்கொயர். ஸோ அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர். ஏஇ ஸ்கொயர்னா என்னது ஹச் ஸ்கொயர் பிளஸ் இசி ஸ்கொயர். ஸோ இசினா இது வந்து என்னன்னு தெரியும், இது வந்து A/2, இது வந்து எக்ஸு. அப்போ எக்ஸ் பிளஸ் A/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா நமக்கு ஃபார்முலா என்னது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா a squared plus b squared plus 2ab. ஸோ அதில் அப்ளை பண்ணுறோம். ஸோ b squared equal to h squared plus ஏக்கு பதிலாக x இருக்குது. ஸோ x squared plus A/2 the whole squared plus 2 into x into A/2. ஸோ அப்போ b squared equal to h squared plus x squared plus a squared by 2 2s are 4. 2 cancel ஆயிரும். ஸோ ப்ளஸ் ஏஎக்ஸ். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஏஇடி இதுபடி எடுத்துக்கிட்டோம்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரத்தின் படி ஏடிஇன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன எழுதுவோம் பை பித்தாகரஸ் தியரத்தின் படி என்ன எழுதுவோம்னா ஏடி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர்ட் பிளஸ் இடி ஸ்கொயர்ட். இடி ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்னா பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஹச் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம்.
அப்போ பி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சப்பிங் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணால் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் a squared by 4 plus ax. இது வந்து third. So இது proof பண்ணிட்டோமா? So hence proved ன்னு எழுதலாம். Hence proved. அதே மாதிரி தான் இதுவும். So அதே மாதிரி என்ன எழுதுவோம்? Triangles. In triangle ABE எடுத்துக்கிறோம். ABE எடுத்துக்கிட்டோம்னா என்ன எழுதுவோம்? அதாவது c squared equal to b squared plus h squared. So b squared எங்கும்போது a by 2 minus x. அப்போ c squared equal to a by 2 minus x the whole squared plus h squared. அப்போ a squared minus b squared னா a squared by 4 2 squared எங்கும்போது 4 ஆயிரும். So plus b squared எங்கும்போது x squared minus 2 into a by 2 into x plus h 2 cancel ஆயிரும். So அப்போ என்ன எழுதுவோம்னா அதாவது என்ன கிடைச்சிருக்குன்னா a squared by 4 plus x squared minus ax plus h இருக்கு. ஸோ நம்ம இது h ஸ்கொயர்டுன்னு இருக்கு. ஸோ நம்ம இதை இந்த சைடு கொண்டு வந்துக்கிறோம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா a squared by 4 minus ax x squared by h squaredங்கிறது நம்ம வந்து fourth equation பார்த்தோம். செகண்ட் equation. ஸோ செகண்ட் இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதை வந்து ஸோ அதுபடி என்ன பண்ணுவோம்? p ஸ்கொயர்டுன்னு எழுதுவோம். அதாவது p ஸ்கொயர்டு equal to h ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர்டு. ஸோ அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயருக்கு பதிலாக p ஸ்கொயர்டுன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா a ஸ்கொயர் by 4 minus ax plus p ஸ்கொயர்டுன்னு கிடைக்கி. ஸோ இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது p ஸ்கொயர்டு plus a ஸ்கொயர் by x minus ax இது வந்து c ஸ்கொயர்டு ஈக்குவல் டு. அப்போ இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஸோ செகண்ட் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்து இதே மாரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியையும் சியையும் ஆட் பண்ணி இது வருதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம்? அதாவது ஈக்குவேஷன் 3 and 4 ஆட் பண்ணுறோம். ஸோ ஆடிங் 3 and 4. ஸோ 3 and 4 ஆட் பண்ணுறோம். ஸோ தேர்டுக்கு வந்து என்னது? அதாவது b ஸ்கொயர்டு ப்ளஸ் c ஸ்கொயர்டு ஈக்குவல் டு b ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்குது? அதாவது p ஸ்கொயர்டு ப்ளஸ் a ஸ்கொயர்டு பை 4 ப்ளஸ் axன்னு இருக்குது. அது கூட இதை ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும்னா a ஸ்கொயர்டு பை 4 மைனஸ் ax ப்ளஸ் a ஸ்கொயர்டு பை 4ன்னு இருக்குது. இப்போ மைனஸ் axும் ப்ளஸ் axும் கேன்சல் ஆயிரும். a ஸ்கொயர்டு பை 4 மைனஸ் ax ப்ளஸ் p ஸ்கொயர்டு. ஓகே, அப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 2p இருக்குது. ஸோ 2p ஸ்கொயர்ட். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ப்ளஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர்ட் பை 4ன்னு எழுதுவோம். ஸோ 1 2 is 2 2 2s are 4. அப்போ நம்ம இதிலேருந்து நமக்கு என்ன வருதுன்னா 2p ஸ்கொயர்டு ப்ளஸ் a ஸ்கொயர்ட் பை 2ன்னு வருது. ஸோ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்ட். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட வேண்டும். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.